சார் இப்போது ஓகே உங்ககிட்ட இன்னொரு கேள்வி சார். அந்த நம்ம உடம்புல இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், உடல் சார்ந்த பிரச்சனை, அதுக்கு வந்து போய் ஸ்கேன் எடுக்கிறாங்க, இல்லை பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்படி அதெல்லாம் பண்ணுறதுனால மனித உடம்புக்கு அது நல்லதா? சரியான கேள்வி. ரத்த டெஸ்ட் எடுக்கிறாங்க எங்கே போனீங்கனாலும். உடம்பு சரியில்லை, ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பாரு, அந்த டெஸ்ட்டு பாரு, இந்த டெஸ்ட்டு பாரு. ஓகே எடுக்கிறாங்க. வாட் எவர் ஃபீட் அப் ஆன் த சிஸ்டம் இட் வில் ரிஃப்ளெக்ட் யூ. ஓகே, அது என்னது கம்ப்யூட்டரில் என்ன லோட் பண்ணி வச்சுருக்கேன் அதானே வரும். ஓகே, ஜென்ரலாக ஆர்பிசி கவுண்ட் அப்படி இருக்குது, டபிள்யூபிசி இப்படி இருக்குது, பிளாஸ்மா இப்படி இருக்குது, அது இப்படி இருக்குது, யானை எப்படி இருக்குது, பூனை எப்படி இருக்குன்றாங்க. எல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, அப்போ இந்த மாத்திரை எடுத்துக்கோ, இந்த மருந்து எடுத்துக்கோ. அப்போனா உங்களோட ரத்தமே சரியாக இல்லை. அந்த ரத்தத்தை சரி பண்ணணுமா கூடாதா? நீங்கள் சரி பண்ணணும். எப்படி சரி பண்ணுவீங்க? அது குறைபாடு இருக்குன்ட்டு அது மருந்து எடுக்கிறீங்க, அது சரி பண்ணுற எண்ணமே உங்களுக்கு இல்லையே. ஆனால் உங்கள் உடம்புல யார் ரத்தத்தை உற்பத்தி பண்ணுறது? நம்மளே தான் பண்ணிக்கணும். நம்ம தான் பண்ணிக்கணும். யார் பண்ணுறது? எந்த ஒரு உறுப்பு பண்ணுது? நம்மளோட போன் மேரோஸ், மஜ்ஜைகள், ஒவ்வொரு எலும்புக்குள்ளே இருக்கிறது பண்ணுது. அப்போனா அந்த மஜ்ஜைகளில் ஏதாவது குறைபாடு இருக்குது. அந்த மஜ்ஜைக்கு என்ன தேவை? பிராணம் தேவை, ஆக்சிஜன் தேவை. அது உன் உடம்புல சரியாக இல்லை. அது சரி பண்ணால் ஒரு 3 மாதத்தில் சரியாச்சுன்னா அந்த பிளட் டெஸ்ட் கரெக்டாக இருக்குமா இருக்காதா? இருக்கும் சார், இருக்கும்ல. அப்போனா அந்த பிளட் டெஸ்ட்டு கரெக்டாக